சனி வந்து உங்களை உழைப்பு போட வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சனி சஞ்சாரம் ஆயிருக்குது இல்லையா உங்களோட ராசியில. அதனால வந்து உழைப்பை எக்ஸ்ட்ராவா போடுற மாரி இருக்கும். அப்போ உங்களோட உழைப்புங்கிறது வீண் போகக்கூடாதுன்னா, அலட்சியம் கூடாது. மீன ராசிக்கு. அலட்சியம் இல்லாம இருந்துட்டீங்க அப்படின்னாலே, குரு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள உங்கனால வந்து நல்லபடியா அனுபவிக்க முடியும். அதோட ஒரு வகையில உங்களுக்கு சுக்கிரனும் வராரு. அந்த சுக்கிரன நல்லபடியா யூஸ் பண்ணிக்க பார்க்கணும். சுக்கிரன் வந்து ஆசைகள தூண்டக்கூடியவரா இருப்பார். அதனால அது வந்து பாசிட்டிவா இருந்துக்கிட்டா நல்லது. மறைமுகமான விஷயங்கள்ல ஈடுபடாம இருந்துக்கிறது மீன ராசிக்கு நல்லது. அப்படி மறைமுகமான விஷயங்கள்ல சுக்கிரனால ஈடுபடுறீங்க அப்படின்னா, பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கே இருக்குது. அதனால தர்மத்தின்படி எப்பவுமே ஏன்னா மீனத்தில மீன குரு வந்து அவருடைய வீடு தானே மீன ராசி. உங்க வீட்ல தான் இருக்கிறாரு. இருந்தாலும் என்ன, அவர் இன்னொரு வீட்ல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனால, அவரால உங்கள சரியா கவனிக்க முடியாம போகும்.